இந்தம்மா வாயப்பல ஆளுக்கு ஒரு வாய் சாதத்தை உருண்டை பிடிச்சி தாரோம் சாப்பிடுமா. பல நல்லா இருக்கு பாட்டி. போதும். என்னது அதுக்குள்ளே போதுமா? நானும் சாப்பாடு வைத்திருக்கிறேன். ரோஜா பூவும் தட்டு நிறையாக சாப்பாடு வைத்திருக்கிறாள். இதை என்ன செய்வது? நீ தான் சாப்பிட வேண்டும். என்னது நான் இவ்வளவு சாப்பாடு சாப்பிடணுமா? சரோஜா நீ இன்னைக்கு நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். உனக்கு வளகாப்புல கை நிறைய வளையல் போட்டிருக்கு. உனக்காக தான் இத்தனை வெரைட்டி சாதம் பண்ணிருக்கோம். அதனால எல்லா சாப்பாட்டுலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருமே. நான் கொஞ்சம் இப்ப சாப்பிடியே கொஞ்சம் பிறவு சாப்பிடியே. அது என்ன கொஞ்சம் இப்ப சாப்பிடியே கொஞ்சம் பிறவு சாப்பிடியே? எல்லாரும் அள்ளி குடுக்கறத மடக்கு மடக்குன்னு சாப்பிடணும். பாட்டிக்கிளி ஊட்டு. குழந்தை குழந்தை சரோஜா குழந்தை வாயை தீர குட்டி குழந்தை சுட்டி குழந்தை கண்ணு குழந்தை பண்ணு குழந்தை. பச்சைக்கிளி பச்சை பிள்ளைக்கு சோறு ஊட்ட மாதிரி ஊட்டியே இருக்கு. அவளுக்கு இல்லைன்னா சாப்பிட தெரியாத ஒழுங்கா சோத்தை அள்ளி கூடு. கிழக்காம்பட்டி காரவியலே சோறு ஊட்ட வேண்டும் என்றவுடன் குழந்தையாகவே நினைத்து விட்டேன். யார் என்ன குழந்தை குழந்தைன்னு இத்தனை தடவை கூப்பிட்டது? குழந்தாய் உன்னை கூப்பிடவில்லை, பாட்டுதான் பாடினேன். சரோஜா வாயை திறந்து வாங்கிக்கொள். நல்லா இருக்கு பச்சைக்கிளி. எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு. ஆனா வயிற்றுலதான் இடம் இல்ல, நிறைய சாப்பிட முடியல. இந்த சந்தோஷத்தில் இருக்கிறாய் அல்லவா, அதனால் சாப்பிட முடியவில்லை. இருந்தாலும் உன் குழந்தைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு சரோஜா. என்னொரு வாய் ஊட்டட்டுமா? பச்சைக்கிளி என்ன நான் ஊட்டுறேன். வாசப்புக்கு போகாதக்கா, இவ்வளவு என்னால சாப்பிட முடியாது. சரோஜா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வாயாவது வாங்கு. சொல்லு அள்ளி ஊட்டுறேன். என் வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கா நீ. எதுக்காக நீ அவர் கூட பேசுற? எதுக்கடி அவன் கூட பேசுற? என்னது டியா? யாரையும் டீ சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். நீல மனுஷியா கரப்பா பூச்சி? என்னது நான் உனக்கு அக்காவா? என்னை பார்த்தா உனக்கு அக்கா மாதிரியே தெரியுது. ஏன் எனக்கு பேர் இல்லாத உனக்கு தெரியாது? பேரை சொல்லி கூப்பிடுடி. என் புருஷன் கூட நீ எப்படி பேசலாம்? வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு இவ்வளவு நேரம் அவன் கூட கூத்தடிக்கும் போது வீட்டுக்கு போனோம் தெரியல உனக்கு. இப்ப மட்டும்தான் வீட்டுக்கு போனோம் தெரியுதோ? ஆபீஸ்லயே நான் பாத்துருக்கேன், இதே தான் பண்ணிட்டு இருக்க நீ. ஒரு நேரம் கூட வேலை செய்ய மாட்டீங்க, அவன் கூடயே பேசிட்டு இருக்க. இப்போ இங்க வந்து அவன் கூடயே பேசிட்டு இருக்க. என்ன சொன்னா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன
அடிச்சதோட விடுறமேன்னு பாரு. நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னிலும் தூக்கி போட்டு மிதிக்கணும். இனி அவன் கூட பேசுவியா? என்னதே பேசுவியா? அவர் கூட நீ பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். ஆமா, இங்க என்ன நடக்குது? சும்மா அவளுக்கு போடுமா? நான்சி, என்னாச்சு? எதுக்கு அழுவுற? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படியே படுத்துட்டா. இவனா இதுதான் சாக்குன்னு அவளை புடிச்சுக்கிட்டே நிக்க. ரெண்டு பேரும் எதுக்காக இவ்வளவு அடிச்சீங்க? பாவம், அவளே ஒரு அப்பாவி. அவளை போட்டு எதுக்கு இப்படி அடிச்சிருக்கீங்க? அப்பாவி அப்பாவி அடுத்தவ புருஷனா ஆட்டைய போட நினைக்க. தோ பக்கத்துல நிக்கிறானே அவன் ஏன் புருஷன். அது முன்னாடி, இப்ப இல்ல. மாப்ளே, எதுக்கு மாப்ளே இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை மகத்தை பாருங்க மாப்ளே, கிளி மாதிரி இருக்கா. இவளை விட்டுட்டு இப்படி இந்த குரங்கு கூட சுத்திரியல மாப்ளே. இங்க பாருங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க. அவளும் ஒரு பொண்ணுதான். அவ என்னோட ஃப்ரெண்டு. அனாவசியமா பேசாதீங்க. பேசல மாப்ளே, பேசவே இல்ல. இதுக்கு மேல அவ மேல கை வச்சீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்புறம் இங்க யாரும் எனக்கு பொண்டாட்டியாவும் நடந்துகிடல, மாமியாராவும் நடந்துகிடல. அதனால நானும் யாருக்கும் புருஷனாவும் நடந்துகிட முடியாது, மாப்பிள்ளையாவும் நடந்துகிட முடியாது. நான்சி, வா போலாம். அனுஷ்காமா, அந்த காக்கா பூச்சி இப்ப அடிச்சிட்டு இருந்தல. பேச மாட்டேனே மாப்பிள்ளை கூட எப்படி ஒட்டிக்கிட்டு போறா பாரு. ஆமாமா, அவ திருந்தவே மாட்டா. அவன் பொண்டாட்டி நான் சொல்லியும் எப்படி பின்னாடியே போறா பாருமா. இவளுக்கெல்லாம் கொடுத்த அடி காணாது, என்ன கொடுக்கணும். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். நாங்க சரோஜாவை கூட்டிட்டு போயிட்டு வரோம். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். தீரமாவே இப்ப வந்து நின்னுட்டு நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வாழகாப்பு வேணா பண்ணிடுங்க, பிள்ளைய நான் அனுப்பி வைக்க வேண்டாம் சொன்னனா இல்லையா? மறுபடி பிள்ளைய கூட்டிட்டு போறாங்கறியா? சாரதால எங்க வர மாட்டாங்க, இங்கே இருக்கட்டும். இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஒண்ணும் சரி கிடையாது. வாழகாப்பு பண்ணிய பிள்ளைய எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனா அதுதான் முறை. அது மாதிரிதான் யாரும் இல்லைன்னு சொன்னா. சாரதா அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னால பாத்துக்கிட மாட்டாங்க. அதுக்குதான் நான் சொல்லி சாரதா இங்கே இருக்கட்டும், நான் நல்லா பாத்துக்கிடுவேன். வீட்டுக்கு போங்க. அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன். நீங்க போகண்டான்னு சொன்னாலும் நான் இங்க நிக்க மாட்டேன். ஆனந்த், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். புருஷனை பேர் சொல்லி என்ன கூப்பிட்டுக்கிட்டே இரு. பிள்ளை பிறக்கும் போது அதுவும் அதே மாதிரி கூப்பிடட்டும். அத்தை, பேர் சொல்லித்தானே பிள்ளை. நான் போயிட்டு வரேன். எங்க அம்மா வீட்டுல தான் இருக்க போறேன், பக்கத்துல தான் இருக்க போறேன். மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. அதெல்லாம் போக கூடாதுன்னு அனுப்ப மாட்டேன். நாங்க கூட்டிட்டு போக தான் போறோம். கூட்டிட்டு வரேங்கறீங்களே, என்னத்த பாத்துக்கிடுவீங்க நீங்க? கூட்டி கொண்டு போய் நீங்க அந்த வீட்ல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டை பார்த்துட்டு போயிடுவீங்க. அது அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அண்ணாட வேலைக்கு போனாதான் உங்க வீட்லயே அடுப்பேரியா. இங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் வேலைக்கு போனாதான் அடுப்பேரியும். 10 நாள் வீட்டுக்குள்ளே பட்டு கிடந்தா யார் வீட்டுலயும் அடுப்பேரியாது. இது ஒரு பேச்சுன்னு தேவையில்லாம பேசாதுங்க. சமந்தி கஷ்டப்பட்டாவுன்னா அவியலுக்கு 5 10 கொடுத்து உதவுங்க. அது இல்லையா எப்படி குத்தி காமிக்காமலாது இருங்க. அவிய பிள்ளைய பாத்துக்கிடுவாங்க, அவியலுக்கு தெரியும். நாங்களும் சொந்த பந்தம்னு தூரத்துல ஒண்ணும் இல்ல, பக்கத்துலதான் இருக்கோம். நாங்களும் வந்து பாத்துக்கிடுவோம். சாரஜா பிள்ளைய வாடங்க, அவிய அம்மையும் கூப்பிட்டுட்டு போனோம்னு சொல்லியாவ. ஆசைப்படியாவ பிள்ளைய பக்கத்துல வச்சு பாக்கணும்னு எதுக்கு இப்படி தடை போடுறிய? அகிலாண்டக்கா, உங்க பேச்சு வர வர சரியில்லை. எக்கா, நீங்களே சொல்லுங்க. வாழகாப்பு பண்ணி பொம்பளை பிள்ளைய தாய் வீட்டுக்கு தானே அனுப்பி வைப்பாவ. இவ என்னடானா இவையிலே பிடிச்சு வச்சுக்கிடணும்னு பாக்காவ. இதெல்லாம் மத சரி வருமா? நீங்களே கொஞ்சம் அவியலுக்கு சொல்லுங்க. அகிலாண்டா, அவியத கூட்டிட்டு போனோன்னு ஆசைப்படியாதுல்ல. இது வழக்கம் தானே அகிலாண்டோ, கூட்டிட்டு போனா போட்டோம்.
நீ வேணா அடிக்கடி நம்ம மருமகளை போய் பாத்துட்டு வா. இது பியாச்சி இப்ப நான் கரெக்டான பியாச்சி வந்திருக்கு. ஏக்கா அவைய சொல்றதும் சரிதானே, கூட்டிட்டு போட்டோம்க்கா. இதுவே நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. அவைய பாத்துக்கிட்டாட்டி என்ன, அதான் பக்கத்துல நீ இருக்கால, நீ தினமா எடுத்துட்டு போய் எதையாவது கொடுத்து அவளை நல்லா பாத்துக்க. அவையதான் ஆசைப்படியாவெல்லாம் கூட்டிட்டு போய் பிள்ளைய பக்கத்துல வச்சு பாத்துக்கிடணும்னு. கூட்டிட்டு போட்டோம்க்கா விடு. ஆமா வைக்கலாண்டோ, கூட்டிட்டு போட்டோம். நம்ம மருமக பக்கத்துல தானே இருக்கா, பாத்துக்கிடலாம். ஆனந்த் நீ என்னப்பா சொல்றா? இப்ப கூட்டிட்டு போட்டப்பா சரோ, அம்மா வீட்டுக்கு போட்டோம். சரோ பாத்து கவனமா இரு. சரி ஆனந்த். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்ற, நான் வந்து பாக்கு. சரி ஆனந்த், நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க. சரி அப்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு வர பிள்ளைய கூட்டிக்கிட்டு. மாப்பிள்ள போயிட்டு வர. சம்மந்தி வார சம்மந்தி. போயிட்டு வாங்க. சடஜம்மா வாமா போவோம்.